வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையின் தலைமையில் மாநிலத்தில் திராவிடக் கட்சிகளின் பாரம்பரிய ஆதிக்கத்திற்கு சவால் விடும் வகையில் அதன் அரசியல் செல்வாக்கில் குறிப்பிடத்தக்க எழுச்சியை அனுபவித்து வருகிறது. அண்ணாமலையின் உறுதியான மற்றும் ஆக்ரோஷமான அணுகுமுறை, குறிப்பாக அவரது என் மண் என் மக்கள் பாதயாத்திரை மூலம் வெளிப்படுத்தப்பட்டது, கவனத்தை ஈர்த்தது மற்றும் கட்சிக்கு ஆதரவை பெற்றது. ஊழல் மற்றும் வம்ச அரசியலை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்ட இந்த பாதயாத்திரை அண்ணாமலை ஒரு வல்லமை மிக்க தலைவராக முன்னிறுத்தியது. நிறுவப்பட்ட திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தேடும் வாக்காளர்களிடையே எதிரொலித்தது. ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆளும் திமுகவை அண்ணாமலை விமர்சித்தது. பொதுமக்களுடன் அவரது அன்பான ஈடுபாடு ஆகியவை அவரது வளர்ந்து வரும் பிரபலத்திற்கு பங்களித்தன. பாஜக பாரம்பரிய ஓட்டு வங்கிகள் இல்லாததால் தமிழகத்தில் இழுபறி பெற ஊழல், பிராந்திய அடையாளம் போன்ற பிரச்சினைகளில் கவனம் செலுத்துகிறது. அண்ணாமலையின் தலைமையானது கட்சியின் வாய்ப்புகளுக்கு புத்துயிர் அளித்துள்ளது. பல்வேறு வயது குழுக்கள் மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் ஆதரவை ஈர்த்துள்ளது. அண்ணாமலை வேட்பாளர் கோயம்புத்தூர் உட்பட 19 தொகுதிகளில் சுயேட்சையாக போட்டியிடும் பாஜகவின் முடிவு தமிழகத்தில் அதன் தேர்தல் தளத்தை விரிவுபடுத்துவதற்கான அதன் லட்சியத்தை குறிக்கிறது. திராவிட கட்சிகளுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு அண்ணாமலையின் தலைமைத்துவத்தையும் என் மண் என் மக்கள் பாதயாத்திரையின் உத்வேகத்தையும் பயன்படுத்தி பாஜக தன்னை ஒரு சாத்தியமான மாற்றாக நிலைநிறுத்திக் கொள்கிறது. கடந்த தேர்தல் பின்னடைவுகள் இருந்த போதிலும் பாஜக அதன் வாய்ப்புகள் குறித்து நம்பிக்கையுடன் உள்ளது. குறிப்பாக கோவையில் திமுக மற்றும் அதிமுக சம்பந்தப்பட்ட மும்முனை போட்டியாக சுருங்கியுள்ளது. அண்ணாமலையின் மூலோபாய தொலைநோக்கு மற்றும் அடிமட்ட பிரச்சாரம்க்கு புதிய நம்பிக்கையை ஊட்டியுள்ளது. மேலும் வரவிருக்கும் தேர்தல்களில் அதிக ஆதரவையும் மேம்படுத்தக்கூடிய தேர்தல் செயல்திறனையும் உறுதியளிக்கிறது. கோயம்புத்தூரில் பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய பேரணியில் கணிசமான கூட்டத்தை ஈர்த்துள்ள நிலையில் பாஜக தனது நிகழ்ச்சி நிரல் மற்றும் தலைமையின் மீது பெருகிய மக்கள் ஆர்வத்தை காண்கிறது. தமிழகம் வரவிருக்கும் பொது தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் அண்ணாமலையின் தலைமையில் பாஜக இந்த வேகத்தை பயன்படுத்தி மாநிலத்தில் குறிப்பிடத்தக்க அரசியல் சக்தியாக உருவெடுக்கும் நோக்கத்தில் உள்ளது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.